4 மணிக்கு ஃப்ளைட் ஏறி ஆகணும். புரியுதுல்ல? புரியுது சார். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வரோம்மா. போயிட்டு வாங்க. வரோம் சார். வாங்க தம்பி. என்னங்க, நம்மளால முடியுதோ இல்லையோ எந்த தைரியத்துல பணத்தோட வரோம்னு சொல்லிருக்கீங்க? நேத்து அவர் கொடுத்த ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டதால எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்போ வேண்டான்னு சொல்லியிருந்தா இது கிடைச்சிருக்குமா? 10 லட்சம் தானே, ட்ரை பண்ணி பாப்போம். எங்கன்னு போய் ட்ரை பண்றது? 10 லட்சம்ங்கிறது நமக்கு பெரிய தொகை. மகா, நாம நம்ம முயற்சியை பண்ணுவோம். யார் கண்டா நாளைக்கே ஓனரோட வைஃபுக்கு ஆபரேஷனே பண்ணாம தானா குணமாகலாம். அந்த சந்தோஷத்துல ஓனர் நம்ம கிட்ட இருக்கிற 2 லட்சத்தை மட்டும் வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு கம்பெனியை லீஸ்க்கு எடுத்துக்கமான்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்துல என்ன அதிசயம் வேணாலும் நடக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையில பேசாதீங்க. 10 லட்சத்தை ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரி, பைக்ல போயிட்டே பேசுவோம், வா. கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஓனர் முதல்ல 20 லட்சம் கேட்டு அதுல பாதி 10 லட்சம் சொல்றதே பெரிய விஷயம். மீதி 10 லட்சத்தை 1 வருஷத்துல திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காரு. நடுவுல 20 லட்சத்துக்கு பார்ட்டி வந்தா கூட அவங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்கண்ணா. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னமோ 10 லட்சத்தை கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி பணத்தோட வரும்னு நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப பணத்துக்கு என்ன வழின்னு தெரியாம இருக்கோம்னா. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் ஆபத் பாந்தவன் நீதான். பணத்தை ரெடி பண்ண ஏதாவது ஐடியா கொடுப்பேன் தான் உன்னை வர சொன்னோம். 10 லட்சம்ங்கிறது சின்ன தொகை தானா? ஒரு பெரிய கம்பெனியா லீஸுக்கு எடுக்க போறோம்னு அந்த கம்பெனியை காட்டி பேங்க்ல லோன் கேட்டு பார்க்கலாமா? கேட்கலாம். ஆனா லோன் ப்ராசஸ் பண்ண மினிமம் 2 மாசமாவது டைம் எடுத்துப்பாங்களே. ஆனா அதுவும் இல்லாம கண்டிப்பா நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது. முதல்ல ஒரு இடத்த வாடகைக்கு பார்த்தப்போ புது மிஷின் எல்லாம் வாங்கணுமேனு நாங்க ஒரு பட்ஜெட் போட்டிருந்தோம். அந்த பணத்துக்கு என்ன பண்ணலான்னு மகளிர் சுய உதவி குழுன்னு ஒரு மெம்பர் போய் பார்த்தோம். அங்க இவ்ளோ ஹெவி அமௌண்ட் கிடைக்காதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக லோன் கொடுக்கறாங்கல்ல, அங்கேயும் கேட்டு பார்த்துட்டோம். அங்க என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ராசஸ் ஆகிறதுக்கு 2 மாசத்துக்கு மேல ஆகுமா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன அது? பிரைவேட் ஃபைனான்ஸ் தான். இந்த மாதிரி பிசினஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்கு ஃபைனான்சியர் ஒருத்தர் இருக்காரு. மற்றவங்களை விட வட்டி குறைச்சலா தான் வாங்கிக்கிறாரு. நம்ம வேணா அவரை மீட் பண்ணலாமா? டேய், தங்கராஜ் இல்லையே? சாச்சா, அவன்லாம் கிடையாது. உன் விஷயத்துல நடந்துகிட்டதை வச்சுதான் அவன் எவ்வளவு மோசமான ஆளுன்னு எனக்கே தெரிஞ்சுது. நான் சொல்றவரு ஃபைனான்ஸ் பிசினஸ ப்ரொஃபஷனலா பண்றவரு. கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. நான் வேணா அவர்கிட்ட பேசி வச்சிடுறேன். ஈவினிங் போய் பார்த்துடலாம். ஐயோ, டைம் ஆயிடுச்சுடா. பேங்க்குக்கு வேற போனோம். அப்ப அவர்கிட்ட நான் பேசிட்டு கால் பண்றேன். நான் இப்ப கிளம்புறேன். சரியா? வரேன்டா. வரமா? வரேன். நம்ம பார்த்திருக்கிற கம்பெனி முழு செட்டப்போட இருக்கு. நமக்கு கிடைச்சா 1 வீக்ல கம்பெனியை ரன் பண்ணவே ஆரம்பிச்சிடலாங்க. பாபு சொல்லியிருக்கான்ல, பணம் கிடைச்சு கண்டிப்பா கம்பெனியை எடுத்து ரன் பண்ண தான் போறோம். நம்பிக்கையோட இரு மகா. மகா, எஃப்டி கம்பெனில ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். ஆட்டோ பிடிச்சி நீ வீட்டுக்கு போயிடுறியா? நம்ம வீட்டுக்கு இல்ல, அம்மா வீட்டுக்கு. அப்படியா? அம்மாவும் பொண்ணும் சந்திச்சுக்கிற அந்த எமோஷனல் சீனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இப்படி ஒரு வேலை வந்துச்சே. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, உன்னை ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போறேன். வேலை முடிச்சுட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
பிளான் பண்ணுறீங்களாடி பிளானு? இரு, இப்போவே அஸ்வின் சாருக்கு ஃபோனை போடுறேன். ம் ம் அம்மா, மகா, என்ன மகா, ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளை எங்க? மா இப்படி பதறாத. அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஏன் பிரச்சனை இருந்தாதான் நான் என் வீட்டுக்கு வரணுமா என்ன? இப்பயாவது எங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சே. எனக்கு சில கடமை கட்டுப்பாடு இருந்துச்சு. எதிர்த்து பேசவோ சொல்லவோ முடியல. ஆனா இப்போ என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இனி எந்த கோடும் இல்ல. என்ன மகா சொல்ற? எங்களுக்கு புரியல. நீங்க வந்தது உன் மாமியாருக்கு தெரியுமா தெரியாதா? நான் இங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீ உன் அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு அவங்களால இனி என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. எதனால அப்படி சொல்ற? அவரோட விஆர்எஸ் பணம் 50 லட்சம் ரூபாவை நான் அத்தை கையில கொடுத்துட்டேன். ஆனா அஸ்வினே ஜெயில இருக்கா. அவன் கிட்ட இருந்து எப்படி?